வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X6 Pro 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த அப்டேட் நான் கொடுத்துட்டேன். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது. பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அதில் நிறையா இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நிறையா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதில் எந்த லேகுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்டேட்டை ஷார்ட்டாக பார்த்துருவோம். அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0.9.0 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்டேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 155 MB தான் இருக்குது. ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு கொடுக்கல, ஜூலை மந்த்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை அப்டேட் நான் கொடுத்துட்டேன். அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷெட்யூலாக இருந்தது. நைட் டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்குது. நீங்கள் டே டைமில் கொடுங்க. ஸோ நைட் டைமில் நெட்டும் சரியாக நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் டே டைமில் கொடுத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ வெர்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அப்டேட்ஸ் செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது லேட்டஸ்ட்டான அப்டேட் தான் இருக்குது. ஸோ அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற அப்டேட்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0.9.0 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டான அப்டேட். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான். ஸோ அதை தவிர வேறு எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு இங்கே ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த அப்டேட் கொடுத்து ஒரு நாள் தான் ஆகுது. ஸோ அப்டேட்டுக்கு அப்புறம் எடுத்த அந்த ஸ்னாப் தான் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் அந்த போஸ்டரில். ஸோ 1 டே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 1 டேயில் நம்ம பெருசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு அதிகமாக இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டினியூஸாக நானும் வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஹாட்ஸ்பாட்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது லைட்டான ஹீட்டிங் இஷ்யூ தான் இருக்குது. ஸோ அது வந்து இஷ்யூன்னு சொல்ல முடியாது, அது எல்லா மொபைல்லையும் தான் இருக்கும். ஸோ ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணாமல் நம்ம நெட்டு மட்டும் ஆன் பண்ணோன்னா நமக்கு ஒன்றும் ஹீட்டிங் தெரியல. ஸோ டவர் கிடைக்காத இடத்துல எந்த அளவுக்கு ஹீட்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பனிங்லாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சிஸ்டம் நல்லா ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஸோ மொபைலில் எனக்கு எந்த லேகும் தெரியல. சில பேர் லைன் வருதான்னு கேட்டிருக்கீங்க, வருமானு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் கொடுத்த ஒரு 2 டேஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவாக வேணால் நான் மேக் பண்ணுறேன். ஸோ கேமரா வந்து ரியர் கேமரா எனக்கு சூப்பராக தான் இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கேமரா சாம்பிள்ஸும் செக் பண்ணிவிடுவோம். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. 2Xம் நல்லா தான் இருக்குது. 5Xம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா சூப்பராக இருக்குது. செல்ஃபி கேமரா எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ரியர் கேமராவில் ஃபோக்கஸிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கலர் அக்யூரசி நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த குறைபாடும் எனக்கு தெரியல. ஸோ ஃபோக்கஸிங்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே சூப்பராகவே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்கேயாவது டஃப்பான ஒரு சில சுச்சுவேஷனில் மட்டும் ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இதில் அந்த ஃப்ளவரை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரை விட்டுட்டு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கோகனட் ட்ரீயை லாங்கில் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸிங் இஷ்யூ எனக்கு இந்த மொபைலில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஃபோக்கஸ் நம்ம எதை டேப் பண்ணுறோமோ அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது நியர்பை ஆப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா எங்கே வேணுமோ நமக்கு ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. அண்டு செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா டே லைட்டில் நல்லாயிருக்கு, லோ லைட்லேயும் நல்லா தான் இருக்குது. பட்டு சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ போர்ட்ரேட் மோடும் பார்த்திங்கன்னா செல்ஃபியில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்திங்கன்னா
ஆஃப்டர் அப்டேட் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ எங்கள் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ செல்ஃபி கேமரா எனக்கு அந்தளவு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் ரியர் கேமரா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியர் கேமராவில் நீங்கள் 5x ஷூட் பண்ணாலும் 2x ஷூட் பண்ணாலும் நார்மலாக ஷூட் பண்ணாலும் எனக்கு மெயின் கேமரா நல்லாயிருக்கு. அல்ட்ரா வைட் கூட ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஸோ அதில் எந்த விதமான லேகும் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அப்டேட் கொடுத்த உடனே எடுத்த செல்ஃபி நைட் டைமில் லைட்டிங் கண்டிஷனில் செல்ஃபி நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராசஸிங்கில் வர்றது தான். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷன், அதாவது சன்லைட்டில் நீங்கள் செல்ஃபி ஷூட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் கலர் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை கலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல்ஸில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நேச்சுரலான ஒரு அவுட்புட் நமக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நல்லாயிருக்கு. ஸோ ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரா சரியில்லைன்னு சொல்லியே ஆகணும். அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான கேமரா மொபைலாகவும் இருக்கும். பட் இது வந்து கேமிங்க்கான ஒரு மொபைல். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு மொபைல். ஸோ நார்மல் யூசர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதில் பேட்ரி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் ஹெவி யூசர்ஸ்க்குன்னா மேபி பிரச்சனையாக இருக்கலாம். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பிலோ 15% இல்லை பிலோ 20% வரும்போது சார்ஜ் பண்ணுங்கள். அண்டு அபவ் 90 or 95% இருக்கும்போது ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை மேபி 100 வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சார்ஜரை ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 50%. ஸோ நம்ம ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய பெரும்பாலான வீடியோஸ் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ், வெட்டிங்ஸ், ஒட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல், அதாவது எடிட்டிங் இல்லாமல் நோ கட் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணக்கூடிய மொபைலில் லோடு ஃபுல்லாகிடுச்சு, அதாவது ஸ்டோரேஜ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் திரும்பவும் டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 2 வீடியோவையும் ஜாயின் பண்ணி தான் போட்டாகணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற இந்த போக்கோ X6 Pro 5G மொபைலோடைய ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்குது, அப்லோட் ஸ்பீடும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து 250 சம்திங் இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் சரியாக டவர் கிடைக்காது, ஜியோ. ஸோ இருந்தாலும் இந்த அளவுக்கு வருதுன்னா ஓகே. பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ டவுன்லோட் ஸ்பீடு அண்ட் அப்லோட் ஸ்பீடு, இல்லை வீடியோ ரெண்டரிங் பண்ணுறது, ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு தெரியும். நீங்கள் யாராவது இந்த அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த கேமர்ஸ் தான் நிறைய பேர் அந்த மொபைல் வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட்டரி ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், மெயினாக வந்து ஹீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவு ஹாட் ஆகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வரலை. ஸோ ஸ்மூத்தாக தான் இருக்குது மொபைலை பொறுத்த வரைக்கும், எந்த லேகும் இல்லை. ஸோ இன்னும் நான் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரிவ்யூ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த ஷார்ட் வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.